படித்த ஒருத்தன் ஒரு வேலையில் இருக்க உங்கள் அண்ணன் மாதிரி எவனாவது ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, உங்கள் வயசில் ஒரு பையன் அங்கே வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தானா 4 பேரில் ஒருத்தனாவது கையை பிடிச்சி கேட்டுருவான், ஏன்டா இலை எடுத்துக்கிட்டு இருக்க படிக்காமன்னு. அப்படி ஊறுது. படிக்கிற புள்ள கடையில் வந்து இலை எடுக்குதுன்னு கண்ணீர் விடக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அவன் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. படிப்பு அவ்வளோ முக்கியம். படித்தவன் தான் அது தெரியும். வறுமை மீண்டு வந்தவனுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளை ஏன் படிக்காம இருக்கான். அவன் கையை பிடிச்சிருவான், இலையை எடுக்காதரா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. உணர்வுபூர்வமான தொடர்பு இருக்கிறது. படித்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், படித்தவன் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் படிக்கணும். 3 வேளை சாப்பாட்டுக்கு படிக்கிறது வெறும் சம்பாத்தியத்துக்கு படிப்பதல்ல வாழ்க்கை. அடுத்தவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஏற்பாடு உங்களிடம் இருக்கிறது என்றால் அதுதான் படிப்பு. அப்படி தீர்மானமாக படிங்க. ஏன்னா இதுதான் வயசுங்க. நாங்கள் ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு. எங்களை பாய்ஸ் கடுப்பேற்றுறீங்க. ஏற்கனவே எங்களை கடுப்பேற்றிட்டானோ, ஏற்கனவே கடுப்பேற்றி தான் வச்சிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லு இல்லையா? இப்போ இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படித்தோம். உண்மையிலேயே நீங்கள் படிக்கிறது தான் கஷ்டம், எனக்கு தெரியும். அப்போலாம் அதிகபட்சம் என்ன இருக்கும், சேலத்தில் ஒரு சினிமா வரும், அது 6 மாதம் கழிச்சு நாமக்கலுக்கு வரும். அந்த படத்தை பார்த்துட்டு புதுப்படம் பார்த்தேன்னு பீதிக்கு திரிவாங்க. அவ்வளோதான்.